இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 7வது ஞாயிறை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள் சிறப்பிக்கிறார்கள். இன்றோடு நம்முடைய மறைக்கல்வி வகுப்பையும் நாம் நிறைவு செய்கிறோம். உடனடியாக அரசு பொதுத் தேர்வுகள் எல்லாம் தொடங்க இருப்பதால் பிள்ளைகளுக்கு இந்த மறைக்கல்வியை இன்றைக்கு நாம் நிறைவு செய்கிறோம். இந்த நாளில் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? நம்முடைய எண்ணம் செயல்பாடு எல்லாமே விண்ணை சார்ந்த எண்ணமாகவும் செயல்பாடாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறப்பான சிந்தனையை தான் இன்றைய இறை வார்த்தை பகுதியில் நமக்கு கொடுக்கிறது. கிரேக்க பேரரசன் ஒருவன், பெருலிக்ஸ் என்ற ஒரு அரசன், மக்களால் எல்லாம் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு அரசன். மக்கள் எல்லாரும் அவனை அன்பு செய்தார்கள் என்று சொன்னால், அவனிடம் விளங்கிய ஒரு நல்ல குணம் என்ன என்று சொன்னால், எல்லாவற்றையும் அவன் சகித்து கொள்வான். எந்த அளவுக்கு, ஒரு முறை ஒரு மனிதன் அந்த அரசனை பார்ப்பதற்காக வருகிறார். வரலாறு அல்லது நாம் பழைய படங்களில் பார்ப்பது போல புலவர்கள் மற்றவர்கள் அரசனை சந்தித்து நல்ல புகழ்ந்துரை வாழ்த்து பாடல்களை எல்லாம் பாடி பரிசுகளை பெற்று செல்வார்கள். அப்படி ஒரு மனிதன் அந்த அரசனை பார்க்க வருகிறான். புகழ்வதற்காக அல்ல, திட்டவும் சபிக்கவும் தான் அந்த மனிதன் வந்தான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, காலையில் திட்ட சபிக்க தொடங்கியவன் மாலை வரை அந்த அரசனை திட்டிக் கொண்டும் சபித்து கொண்டுமே இருந்தான். ஆனால் அந்த பெருலிக்ஸ் என்ற அந்த மன்னன் எதுவுமே செய்யவில்லை. பொறுமையாக அமைதியாக எல்லாவற்றையும் அவன் சகித்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கு மாலை நேரமும் ஆகிவிட்டது. அந்த மனிதன் அவரை திட்டி திட்டி போரடித்து போய் களைத்து போய் அதோடு நிறுத்தி கொண்டான். மாலை நேரத்திலே மீண்டும் அவருடைய வீட்டுக்கு அவன் செல்ல முற்பட்ட போது அந்த அரசன் செய்த காரியம் மிக ஆச்சரியப்பட ஒன்றாக இருந்தது. ஒரு படை வீரன் ஒருவனை அழைத்து, இந்த காலகட்டத்தை போல் அப்பொழுது மின் விளக்குகள் எல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வழியிலே அந்த மனிதன் செல்கிற போது ஏதாவது தடுக்கி விழ நேரிடும். எனவே ஒரு தீப்பந்தத்தை ஏற்றிக்கொண்டு நீ அவனுக்கு முன்னால் போ, அவன் போகிற வரை அவன் வீட்டிலே கொண்டு அவனை விட்டு வா என்று சொல்லி அந்த அரசன் அந்த மனிதனை அனுப்பி வைத்தாராம். அவ்வளவு ஒரு அன்பும் சகிப்பு தன்மையும் கொண்ட ஒரு அரசனாக இருந்ததால் தான் மக்கள் எல்லாரும் அவரை போற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு வாழ்நாள் முழுவதும் அவன் வாழ்ந்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நாம் விண்ணை சார்ந்த செயல்களையும் எண்ணங்களையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். அழகாக இன்றைய 3 வாசகங்கள் அதை வலியுறுத்துகிறது. சிறப்பாக 2வது வாசகம் திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து, முதல் ஆதாம் புதிய ஆதாம் என்று இந்த 2 பேருக்குமான ஒரு வித்தியாசம் என்ன? முதல் ஆதாம் கடவுளால் உருவாக்கப்பட்டது, மிக சிறப்பான ஒரு வரங்களையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் யாவே இறைவன் அவருக்கு கொடுக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்வில் இந்த மண்ணை சார்ந்ததை பற்றித்தான் அவர் நினைத்தாரே ஒழிய விண்ணை சார்ந்த காரியங்களை மறந்து விடுகிறார். சாத்தானினுடைய சூழ்ச்சிக்கு அவர்கள் ஆளாகி கடவுளுக்கு எதிரான செயல்பாடுகளை அவர்கள் செய்தார்கள். ஆனால் புதிய ஆதாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே பிறந்த பொழுது கடவுளுடைய அந்த வார்த்தையை ஏற்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மனிதனாக பிறந்தார். 33 ஆண்டுகள் அதை முழுமையாக செய்து தந்தை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி, நான் இந்த மண்ணை சார்ந்தவன் அல்ல விண்ணை சார்ந்தவன் என்பதை மிக அழகாக எண்பித்து காட்டி கடவுளுடைய திருவுளத்தை தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றி சிறப்பான ஒரு முன் உதாரணமாக உயர்ந்து நிற்கிறார். ஆனால் இந்த பழைய ஆதாம் இந்த மண்ணுலகை சார்ந்த காரியங்கள் அந்த சுவையை அடக்க முடியாமல் தன்னுடைய துணைவியின் அந்த தொல்லையின் பொருட்டு அதை செய்து பாவத்திற்கு ஆளானார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே முதல் வாசகம் நமக்கு வலியுறுத்துவது புதிய ஆதாம் இயேசுவை போல விண்ணை சார்ந்த செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். அதே போல முதல் வாசகத்திலே
நாம் பார்க்கிற வேளையில் சாமுவேல் முதல் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கிற செய்தி, 2 நபர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். சவுல், அதே போல இந்த பக்கம் தாவீது. சவுல் அது இஸ்ராயல் மக்களுடைய முதல் அரசனாக மிக சிறப்பாக கடவுளால் கொடுக்கப்படுகிறார். ஆனால் காலப்போக்கிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அந்த கோலியாத்தை கொலை செய்ததன் வழியாக மக்களுடைய பாராட்டை முழுமையாக பெறுகிற வேளையிலே சவுல் 1000 பேரை கொன்றான் என்று சொன்னால் தாவீது 10,000 பேரை கொன்றான் என்று மக்கள் புகழ்ந்து ஆர்ப்பரித்த போது இந்த சவுலால் ஏற்றுக்கொள்ளவில்லை. பொறாமை குணம் பொங்கி எழுகிறது. எப்படியாவது இந்த தாவீதை கொலை செய்வேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவரை துரத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்கிறது, தாவீது ஒளிந்திருக்கிற இடத்திலே சவுலை ஆண்டவர் ஒப்படைக்கிறார். அவருடைய நண்பர் சொல்கிறார், இப்பொழுது ஒரே குத்தாக குத்தி இந்த சவுலை நான் சாகடிக்கிறேன், உன்னுடைய பகைவனை உன் கண் முன்னாலே கொலை செய்கிறேன் என்று சொன்னபோது தாவீது சொன்ன வார்த்தை, அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர், அவரை தொடாதே, கடவுள் அவரை பார்த்து கொள்வார். எனவே தன் கையிலே ஒப்படைக்கப்பட்ட பகைவன் தனக்கு முன்னால் இருந்தபோது கூட அந்த மனிதனுக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல் அமைதியாக விலகி செல்கிற தாவீது இந்த மண்ணை சார்ந்தவர் அல்ல, விண்ணை சார்ந்த செயல்பாடுகளை அவர் செய்தார் என்றதை இன்றைய முதல் வாசகம் அழகாக நமக்கு சொல்கிறது. நற்செய்திக்கு வருகிற வேளையிலே ஆண்டவருடைய போதனை மிக ஒரு வித்தியாசமான போதனை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று ஒரு கொள்கை கொண்ட அந்த சமுதாயத்திலே உங்கள் பகைவரை நேசியுங்கள், உங்களை வெறுப்போரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்பு செய்யுங்கள் என்று அவருடைய போதனைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு போதனையாகத்தான் இருந்தது. ஏதோ வாய் வார்த்தைக்கு இன்றைக்கு பல பிரமுகர்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லுகிற ஒரு சூழலை இந்த சமூக தொலைத்தொடர்பு சாதனங்களிலே நாம் பேசுகிறோம். இன்னைக்கு காலையில் திறந்தா ஒன்று, மறுநாள் அதையே தலைகீழாக பேசுகிற மனிதர்கள் எல்லாம் இருக்கிற வேளையில் ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசு போகவில்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை செயல்படுத்தி காட்டினார். உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், நேசியுங்கள் என்று சொன்னவர் தன்னை அதே தொல்லைக்கு உள்ளாக்கி தனக்கு கொடுத்த எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். எதை அவர் சொன்னாரோ வாழ்ந்து காட்டிய உத்தமமான ஒரு மனிதராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இதுதான் அவர் நமக்கு சொல்லி தரக்கூடிய முதல் பாடம். கடினமான ஒன்றுதான், ஆனால் முடியாதது அல்ல. ஏனென்றால் நான் செய்து காட்டியிருக்கிறேன், எனவே நான் செய்ததை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நமக்கு அவர் ஒரு படிப்பினையை கொடுக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பகைவரை அன்பு செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும் என்கின்ற அந்த அழகான ஒரு பாடம் இந்த மண்ணை சார்ந்த ஒரு பாடமாக இருந்தால், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற அடிப்படையில் உடனடியாக நாம் அவர்களை தண்டனை கொடுத்திருப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு விண்ணை சார்ந்தவர், விண்ணுலகில் தன் தந்தையினுடைய அந்த பரிவிரக்கம், அன்பு, மன்னிப்பு இதை உள்வாங்கிக் கொண்டு இந்த உன்னதமான இறைவனாக இந்த மண்ணிலே உதித்தவர். எனவே அதை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். கடவுளுடைய மாபெரும் இரக்கத்தை நமக்கு வாழ்ந்து காட்டிய இறைமகன் இயேசுவை போல நம்முடைய வாழ்வில் அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுத்து, என்றைக்குமே இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அல்ல, நாங்களும் எங்களுடைய வழிபடுகிற அந்த உன்னதமான இறைவன் இயேசுனுடைய வழி மரபுகளாக எல்லாரையும் நேசிக்கிற உள்ளம் கொண்டவர்களாக விண்ணை சார்ந்தவர்கள். நமக்கும் தாயகம் விண்ணகம்தான். எனவே அந்த விண்ணகத்தை சார்ந்த செயல்பாடுகளை இந்த மண்ணகத்தில் நாம் கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக இருக்க நாம் முயற்சியெடுப்போம். காந்தியடிகள் சொல்வார்கள், ஒவ்வொரு பகைவனை நீ எதிரிலே பார்க்கிற பொழுது அவனை உன்னுடைய நண்பனாக்கி கொள்வதற்கு முயற்சியிடு என்று அவர் அடிக்கடி சொல்வார். அந்த அடிப்படையில் நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற நபர்கள் நம்மை வெறுத்தாலும் அந்த கதையிலே கேட்ட அந்த பெருலிக்ஸ் என்ற அந்த மன்னனை போல, மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கிற மாபெரும் இயேசுவை போல நம்முடைய வாழ்வில் அடுத்தவர்களை மன்னித்து எல்லாரையும் நேசித்து நாம் விண்ணை சார்ந்த மக்களாக இருக்க நாம் முயற்சியெடுப்போம். அதற்கு தேவையான வரத்துக்காக மன்றாடுவோம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.